ஹாய், இன்னைக்கு ஸ்டிச் பார்க்கலாம். நேற்று எப்படி லோடு வைக்கணும்னு சொன்னோம். இன்னைக்கு நெக்லைன் எப்படி ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்றது சில்க் த்ரெட்ல இங்கே பார்த்தீங்கன்னா நெக்லைனில் இந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம்ல, உள்ளே இருந்து வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்து அவுட்லைனுக்கு வெளியே கொண்டு போய் ஸ்டிச் கொண்டு போங்க. இந்த பக்கம் சாட்சி லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு கீழே கொண்டு வாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து உள்ளிக்கு ஒரு ஸ்டிச், வெளியில் ஒரு குட்டி லாக்கு. மறுபடியும் மேலே கொண்டு போங்க. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதுக்கு கீழே உள்ளிக்கு ஒரு ஸ்டிச், வெளியில் ஒரு குட்டி லாக்கு. இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த இடம் வரும்போது மட்டும் என்ன மிஸ்டேக் வரும்னு மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரே இடத்துல குதிச்சு நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி சாய்ச்சி எடுத்துகிட்டு வந்தோமோ, அதாவது சைடாக இருக்கணும்னு சொன்னோமோ, அதே மாதிரி நமக்கு இந்த எட்ஜ் வரும்போதும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த எட்ஜ் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி எடுத்தோமோ கரெக்டாக இந்த எட்ஜ் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். எட்ஜ் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முடிச்சிட்டோம். நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு மேலே ஸ்டார்டிங்கில் இங்கே கொஞ்சம் கேப் வச்சுருக்கோம்ல, அது இப்போ ஃபில் பண்ணிடலாம். அது எப்படி ஃபில் பண்ணலாம்? ஆல்ரெடி இங்கே கீழே உள்ளேருந்து எடுத்துகிட்டு போய் வெளியில் எடுத்துகிட்டு போய், ஏன் இங்கேருந்து பாதியிலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டிச் வந்து டவுனாக வரணுன்றதுக்காக தான் எடுக்க சொல்லணும். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டிச் நெக்லைனோட இதுவே நல்லா இருக்காது. அதுக்காக தான் சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கலர் எடுத்துருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக அவுட்லைன் ஃபினிஷிங் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் சேம் கலராக கொடுத்துக்கலாம், இல்லை ஜரி கொடுத்துக்கலாம், இல்லை சுகர் பீட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி எதை வேணால் கொடுத்துக்கலாம். நான் த்ரெட்டே கொடுக்குறேன். நல்லா ஒட்டியே கொடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கணும். ஓகே, அடுத்து என்ன ஸ்டிச் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள்.